Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு குணத்தை வளர்த்துக்கொள்ள நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்ன குணம்? நாம் அனைவரும் தெரிந்த குணம்தான், மனத்தாழ்மை. மனத்தாழ்மை என்றால் என்ன? எல்லோரிடமும் பொறுமையாக போவது. அது நமக்கு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கீழே நமது வயதுக்கு கீழே இருப்பவர்கிட்ட பேசினாலும் சரி, அங்கு ரொம்ப பொறுமையாக அவர்களை நாம் கையாள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும். எல்லா மனுஷரும் யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தேச தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் மிகவும் சாந்த குணத்தை நாம் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனமானது, இதன் வசனத்தின் மறைப்பொருள், பவுல் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு இடத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும், நாம் கடவுளை நேசிக்கிற மக்களாகிய நாம் எப்படிப்பட்ட மனத்தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று தான் பவுல் சொல்லுகிறார். இந்த பூமிக்கு இயேசு வந்தபோது கூட அவரும் மனத்தாழ்மையாக இருந்தார். இதைதான் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனத்திலே பவுல் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார். அந்த சூழலிலே அவர் எப்படியாக மனத்தாழ்மையோடு இருந்தார் என்பதை நாம் ஒரு காணொளி மூலியமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்போது அந்த காணொளியை பார்ப்போம். இப்போ உன் தரப்புல பேச அனுமதி தரேன். அக்ரிப்பா ராஜாவே, யூதர்கள் என் மேலே சுமத்தும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் பற்றி இங்கே உங்களுக்கு முன்னால் பேச வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் சந்தோஷப்படுறேன். முக்கியமாக யூதர்களுடைய சம்பிரதாயங்களையும் அவர்கள் மத்தியில் இருக்கிற சர்ச்சைகளையும் பற்றி நீங்கள் மிக நன்றாக தெரிந்து வைத்திருப்பதற்காக சந்தோஷப்படுறேன். அதனால் நான் சொல்வதை பொறுமையாக கேட்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும். நீங்கள் இதை அருமையாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதை தான் பவுல் தன்னுடைய வாழ்விலே அவர் அகிரிப்பா ராஜாவை நோக்கி இருக்கும்போது அவர் மிகவும் மனத்தாழ்மையோடு இருந்தார். அப்படி மனத்தாழ்மையாக இருந்ததுனாலே அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? அவரை விடுவிக்கவும் செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் அதிகாரத்தன்மையோடு இருக்கும் மனிதர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு மனத்தாழ்மையோடு நாம் இருக்கிறோமோ, எவ்வளோ சாந்த குணத்தை நாம் காண்பிக்கிறோமோ, அந்தளவு அதிகாரிகள் மனம் இறங்குவார்கள், நமக்கு உதவியும் செய்வார்கள். இதுபோல் நிறைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. யோசேப்பு, தாவீது, இப்படி பல பேரும் ராஜா இடத்துல ஒரு தயவை பெற்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட ஏதோ ஒரு காரியங்களுக்காக நம்ம அரசாங்கத்தை அணுக வேண்டும் என்றால், அதிகாரிகளிடத்தில் பேச வேண்டும் என்றால் நாம் பயப்பட தேவையில்லை. அவர்களோடு மிக பொறுமையாக மனத்தாழ்மையோடு நாம் சொல்லும் ஒவ்வொரு குறிக்கோளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை சிறப்பாக செய்வார். அந்த வேலையை சிறப்பாக செய்ய ஆண்டவர் அதிகாரியின் கண்ணிலே தயவை உண்டாக்குவார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் மனத்தாழ்மையை அனைவரிடத்திலும் காட்டுவதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. பவுல் மூலியமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நீர் காட்டுகிறீர் ஆண்டவரே. மிகவும் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களும் இந்த மனத்தாழ்மை என்ற அருமையான குணத்தை அவர்கள் கடைப்பிடிப்பதற்கு
மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் பொறுமையாக பேசுவதற்கும் மிக சாந்தமாக பேசுவதற்கு அந்த அருமையான குணத்தை நீங்கள் அருள்வீராக. சோதகத்தாவை துதிக்கிறப்பா. வாலிப பருவங்களிடத்திலே அவர்களுக்கும் கூட இந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் மனத்தாழ்மை இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் எதிர்த்து பேசும் அநேக குடும்பங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் இந்த வசனமானது மிக கற்பறை போல பாதுகாப்படைய மாட்டார். அவர்களும் மனத்தாழ்மையாக இருப்பதற்கு இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நீர் தயவை உண்டாக்க மாட்டவரே. அவர்கள் மனதில் நீங்கள் பேசுங்க ராஜா. உமது ஜீவனல் வார்த்தை அவர்கள் இரத்தத்தில் பாய்வதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.